ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்னைக்கு நாம ஈட்டோ ஜிஞ்சியோட எபிசோட் 2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட் 2 ஓட பேரு லாங் ட்ரீம்ஸ். எபிசோட் ஸ்டார்டிங்ல மாமின்னு ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டல் பெட்ல காதை மூடிட்டு எனக்கு எதுவும் இல்லை, நான் சாக மாட்டேன்னு சொல்லிட்டு பயத்துல அவ பேசிட்டு இருக்க. அப்ப இவ தங்கிட்டு இருக்கிற ரூமோட கதவுக்கு வெளியே யாரோ இவளை பார்த்துட்டு இருக்காங்க. மாமி யாருன்னு பார்த்துட்டு இருக்கா. அப்ப கதவு திடீர்னு ஓப்பன் ஆகுது. மாமி பயத்துல கத்துறா. மறுநாள் காலையில மாமி டாக்டர் குரோடா கிட்ட, நான் நேத்து நைட்டு ஒரு உருவத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் சாக விரும்பலன்னு சொல்லி டாக்டர் குரோடா கிட்ட அழுகுறா. டாக்டர் குரோடாவும், உனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையை நினைச்சு நீ கவலைப்படாத, அது கூட கொஞ்சமாச்சும் போராட பாரு, அப்பதான் இதுல இருந்து நீ சர்வே ஆக முடியும்னு சொல்லி அவகிட்ட சொல்லிட்டு வராரு. மாமி, நான் நேத்து நைட்டு ஒரு ரீப்பரை பார்த்தேன்னு சொல்ல, டாக்டர் குரோடாவும், அது ரீப்பர் கிடையாது, அது ஒரு பேஷண்ட், இன்னொரு வார்டில் இருக்காருன்னு சொல்ல, மாமி நீங்க பொய் சொல்றீங்க, மனுஷங்க அவ்வளோ பயங்கரமா இருக்க மாட்டாங்கன்னு அவ சொல்றா. டாக்டர் குரோடாவோட அசிஸ்டண்ட்டும், அந்த இன்னொரு பேஷண்ட்டுக்கு என்னதான் ஆச்சு டாக்டர் அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டர் குரோடாவும், அவனை தான் போய் இப்போ நம்ம பார்க்கணும், வா நான் உன்னை கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்படின்ட்டு கூட்டிட்டு போவேன். போற வழியிலேயே டாக்டர் குரோடா அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பேஷண்ட்டை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்றாரு. அந்த பேஷண்ட்டோட பேரு முகோடா. அவன் டாக்டர் குரோடாவோட பேஷண்ட்டா 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தவன். முகோடாவோட பிரச்சனை என்னன்னா, அவனுக்கு ரொம்ப நேரம் கனவு வருதுனால அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். சில நேரத்துல அவனோட கனவு 2ல இருந்து 3 நாள் வரைக்கும் போற மாதிரியும், பெட்ல இருந்து அவனால ஏஞ்சிக்க முடியாத மாதிரியும் அவன் உணர்ந்ததா டாக்டர் குரோடா கிட்ட சொல்றான். டாக்டர் குரோடாவும் இந்த கனவுனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லி யோசிக்க, முக்குடாவும் இது பிரச்சனை தான், இந்த கனவு ஒரு சில நேரத்துல 1 வருஷத்தை தாண்டுது, இதனால நான் என் மைண்டை கூட இழந்துருவேன்னு எனக்கு பயமா இருக்குன்னு டாக்டர் குரோடா கிட்ட சொல்ல, சரின்னு டாக்டர் குரோடாவும் முக்குடாவை ஸ்லீப் சைக்கிள் மானிட்டர்ல தூங்க வச்சு அவனோட மூளை என்ன விதமான ஆக்டிவிட்டியில இருக்குங்கிறத பாக்குறாரு. அப்ப முக்குடாவோட உடம்பும் கையும் அசைய ஆரம்பிக்குது. அவனோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அவனோட கருவிழி ஒவ்வொரு பக்கமா வேகமா போயிட்டு வருது. அவனோட ஸ்லீப் சைக்கிள் மானிட்டர்ல வித்தியாசமா அவன் ஏதோ கனவு காண்றாங்கிறது டாக்டர் குரோடாவுக்கு தெரிஞ்சது. டாக்டர் குரோடாவும் அவனை எழுப்பி, நீ இன்னும் கனவுல தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, முக்கூடாவும் நான் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்குறான். டாக்டர் குரோடாவும், இது என்னோட ஹாஸ்பிட்டல், நேற்று தான் நீ எனக்கு பேஷண்ட்டாக அட்மிட் ஆன அப்படின்னு சொல்லி சொல்ல, அவனுக்கு அப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம், நான் நேற்று தான் இங்கே அட்மிட் ஆனேன், ஆமாம் எனக்கு கனவு வந்துச்சு, அது இன்னும் பெருசாக போச்சு அப்படின்னு அவன் சொல்ல, டாக்டர் குரோடாக்கு அப்போ தான் அவன் மேலே நம்பிக்கையே வந்தது. மறுநாள் டாக்டர் குரோடாவும், இது ஒரு வேளை உனக்கு ஒரு இல்லூஷனாக இருக்கலாம், நீ அதிக நேரம் கனவு வருதுன்னு சொல்லி கவலைப்படாதன்னு அவங்ககிட்ட சொல்ல, அதுக்கு முக்கூடாவும், இன்னும் இதை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரியல, இது ஏற்கனவே 1 வருஷம் ஆயிடுச்சு, இது போக போக இன்னும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்குது, இந்த கனவு நிற்கிற மாதிரி தெரியல, நான் ஒன்ஸ் ஒரு வாட்டி தூங்க ஆரம்பித்தேன்னா நான் எஞ்சிக்கிறதுக்கே பல மணி நேரம் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது, இது போக போக என் மைண்டே இழந்துரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் குரோடா கிட்ட சொல்ல, டாக்டர் குரோடாவும், இதுக்கான தீர்வை நாங்கள் கண்டுபிடிக்கணும், அது கொஞ்சம் உனக்கு டைம் தேவை அப்படின்னு சொல்ல, முக்கூடாவும், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கண்டுபிடிங்க, உங்களுக்கு தேவையான டெஸ்டிங் கூட பண்ணிக்கோங்கன்னு சொல்லி முக்கூடா டாக்டர் குரோடா கிட்ட சொல்ல, டாக்டர் குரோடா அவனை வச்சு 2 மாதம் டெஸ்டிங் நடத்தியிருக்காரு. பட் இருந்தாலும் அவரால் கனவு ஏன் இவ்வளோ தூரம் வருதுங்கிறத கண்டுபிடிக்க முடியல. இது எல்லாத்தையும் அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு முக்குடாவோட ரூம் கிட்ட வந்து கதவு திறந்துட்டு உள்ள வர, அங்கதான் முக்குடா பல நாளா தூங்காம முடியெல்லாம் கொட்டி ஆளே பார்க்க வித்தியாசமாகவும் அதே சமயம் விகாரமாகவும் இருக்கான். அங்க வந்து டாக்டர் குரோடாவை பார்த்து கத்தி, நான் ஏன் இன்னும் இங்க இருக்கேன், என் ஒய்ஃப் மாமி எங்க, நான் நேற்று நைட்டு அவளை இங்கே தான் பார்த்தேன், ஆமா இந்த ஹாஸ்பிட்டல் தான், மாமி எங்க இருக்காங்கன்னு சொல்லி அவன் அந்த இடத்துலயே கத்தி மாமியை பார்க்கறதுக்காக அவன் ரூமுக்கு போகிறான். இந்த பக்கம் ரூமில் சாப்பாடு சாப்பிட மாட்டேன்னு சொல்லி மாமி அடம்பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ ரூமோட கதவை திறந்து முக்கூடா உள்ளே வர, அவனை பார்த்ததும் மாமி பயத்தில் கத்தி, நேற்று நைட்டு நான் பார்த்த ரீப்பர் இவன் தான் சொல்லி அவனை சொல்ல, முக்கூடா அதை கேட்டதும் அர்த்தம் அறிஞ்சு அவன் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கே போயிடுறான். முக்கூடாவும் அவனோட கையை பார்த்துட்டு, நான் இன்னும் கனவுல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பிட்டு இருக்கான். டாக்டர் குரோடா கிட்ட முக்கூடா, என்னோட இந்த கனவை உங்களால் நிறுத்த முடியாது, உங்களாலன்னு மட்டும் இல்லை யாராலையும் என் கனவை நிறுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் குரோடா கிட்ட சொல்ல, இந்த பக்கம் மாமியும், நான் சாக விரும்பலை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் அந்த ரீப்பரை பார்த்துட்டேன், என்னால் முடியல, என்னால் இங்கே இருக்க முடியலன்னு சொல்லி அவள் பயத்தில் அழுகுறா. மறுநாள் டாக்டர் குரோடா முக்குடாவை பார்க்க அவனோட ரூமுக்கு போவேன். முக்குடா அவன் படுத்த பெட்லேயே இறந்து போயிடுறான். இறந்து போன முக்குடாவோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தூசியாக மாறி காத்தோட காத்தா பறந்துடுது. அதுக்கப்புறம் டாக்டர் குரோடாவும் மாமி கிட்ட, உன்னோட உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, மாமியும், நான் நல்லா இருக்கேன், ஆனால் என் கனவு மட்டும் இப்போ கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, டாக்டர் குரோடாக்கும் அங்கேயே தெரிஞ்சிடுச்சு முக்குடாக்கு ஏற்பட்ட நிலைமை தான் இவனுக்கும்ட்டு. டாக்டர் குரோடாவோட அசிஸ்டண்ட்டும் இதை பற்றி அவர்கிட்ட கேட்க, டாக்டர் குரோடா, இதை பற்றி எனக்கு பெருசாக இப்போ வரைக்கும் தெரியல, இந்த கனவு எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு விஷயம் தெரியுது,
மனுஷங்களோட பயங்கிறது அவங்கள எந்த சூழ்நிலையும் எந்த வேகத்திலையும் கொண்டுட்டு போகும். இந்த கனவு எவ்வளோ தூரம் போகுதுங்கிறது அவங்களோட பயத்தை பொறுத்து தான் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் மாமி இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல மாமியை காட்டுறாங்க. மாமியும் கூட மாதிரியே ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறான். அண்ட் இதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.